இந்த வீடியோல digital root அதோட definition with example digital root of a larger number எப்படி find out பண்ணோம் அதோட shortcut என்ன இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம explain பண்ண போறோம். Digital root it is also known as repeated digit sum. So digit sum அப்படினும்போது கொடுத்திருக்க நம்பருக்கு வந்து sum of the digits பண்ணுவீங்க. But condition here is digital root வரும்போது you should continue this process until you get a single digit number. One digit number கிடைக்கிற வரைக்கும் நீங்க sum of the digits பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து digital root. Now we are going to find out the digital root for the following numbers. இது எல்லாமே simple numbers. First step நீங்க பாத்தீங்கன்னா simply add the individual digits of the number until you obtain a single digit number. One digit number கிடைக்கிற வரைக்கும் நீங்க digit sum பண்ணணும். So இங்க digits பாத்தீங்கன்னா 2 plus 4 6. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3 plus 6 9 7 plus 0 plus 8. So இதை நீங்க add பண்ணி you get 15. இது வந்து ஒரு 2 digit number, but இந்த process repeat பண்ணிட்டே இருக்கணும் till you get a single digit number நம்ம சொல்லியிருந்தோம். So இங்க 15 இருக்கு. So 1 plus 5 6. So the digital root of 24 is 6. Digital root of 36 is 9. Digital root of 708 is 6. So smaller number கொடுக்கும்போது ஈஸியா வந்து நீங்க find out பண்ணிடுவீங்க. So larger number கொடுக்கும்போது few secondsல வந்து எப்படி solve பண்றது அப்படிங்கற ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Shortcuts to find digital root. So first என்னன்னு பாத்தீங்கன்னா the digital root of any number containing nines. 99 இருக்கலாம், 999 or else 9999. So the digital root of any number containing nines. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் வந்து டிஜிட் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க 9 வச்சு தான் ஒரு நம்பரே வந்து கொடுத்திருக்காங்க. So இதுக்கு வந்து டிஜிட் சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்க்கு நம்ம எடுத்துக்கலாம், which is 9 plus 9 பாத்தீங்கன்னா 18. So until you get a single digit number you need to repeat the process நம்ம சொன்னோம். So மறுபடியும் 1 plus 8 இதுக்கு வந்து 9 கிடைக்கும். So digital root of 99 பாத்தீங்கன்னா which is 9. So shortcut நீங்க பாத்தீங்கன்னா the digital root of any number containing only 9s இருக்கும்போது அதோட digital root என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 ஆ தான் இருக்கும். நீங்க இதுக்கு வேணா நீங்க பாத்தீங்கன்னா 3 9s இருக்கு, 9 3s என்னது 27. இத ஆட் பண்ணீங்கன்னா 27 தான். மறுபடியும் 2 plus 7 என்ன இருக்கும் 9 தான் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4 9s இருக்கு, which means 4 into 9 which is 36. இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 36 தான் கிடைக்கும். இத மறுபடியும் டிஜிட் சம் பண்ணீங்கன்னா you will get 9. So shortcut நீங்க பாத்தீங்கன்னா the digital root of any number containing only 9s இருக்கும்போது அதோட digital root கண்டிப்பா 9 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா casting out nines. So இந்த casting out nines வந்து 3 steps இருக்கு. அது என்ன ஸ்டெப் அப்படி பாத்தீங்கன்னா first step இந்த மாதிரி ஒரு larger number கொடுக்கும்போது இது ரொம்பவே இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். An easy way of finding the digital root of any number, particularly larger number இருக்கும்போது it is to cast out 9. So cast out 9 அப்படினும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு larger number கொடுக்கும்போது digit 9 பார்த்துட்டா அதை வந்து first step நீங்க cross out பண்ணிடுங்க. So first step crossing out any 9s. இங்க ஒரே ஒரு 9 இருக்கு, அதை நீங்க cross out பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம், வேற எங்கேயாவது 9 இருந்தாலும் நீங்க cross out பண்ணிடலாம். அதான் first step. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா any digits adding up to 9. ஏதாவது டிஜிட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9 கிடச்சுன்னா அதையும் வந்து கிராஸ் அவுட் பண்ணிடலாம். இங்கே கேஸில் பார்த்தீங்கன்னா 6 plus 3 இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 தான் கிடைக்கும், அதையும் நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 9 கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா 2 and 7 இதை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணாலும் 9 தான் கிடைக்கும், ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் கிடைக்கும், அதனால தான் நம்ம கிராஸ் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்க 4 and 5 இருக்கு, இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணாலும் 9 தான் கிடைக்கும். சோ அதே நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடலாம். சோ செகண்ட் ஸ்டெப் இதான் வந்து எனி டிஜிட்ஸ் ஆடிங் அப் டு 9 இருந்தாலும் நீங்க கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் which are left at the end, ஏதாவது நம்பர்ஸ் லெஃப்ட் ஓவர் இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து வேற எங்கேயுமே வந்து டிஜிட்ஸ் லெஃப்ட் ஓவர் இல்ல, கடைசில மட்டும் தான் இங்க இருக்கு, which is 8 இருக்கு. வேற எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டிஜிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா added up for the digital root, add பண்ணிடணும் ஃபைனல் ரிமைனிங் டிஜிட்ஸ். இங்க வெறும் வந்து 8 மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லார்ஜர் நம்பர் கொடுத்து டிஜிட்டல் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிராசிங் அவுட் 9s, எங்கெல்லாம் 9 இருக்கோ அதை பார்த்தோன்னே நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணிருங்க. செகண்ட் ஸ்டெப்
எனி டிஜிட்ஸ் ஆடிங் அப் டு 9 இருந்தாலும் நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணிடணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபைனல் ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடணும். அதுதான் வந்து உங்களோட டிஜிட்டல் ரூட்டாக இருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஒன்லி 8. ஸோ த டிஜிட்டல் ரூட் ஆஃப் இவ்வளோ பெரிய நம்பர் த லார்ஜர் நம்பர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. வேறு ஏதாவது டிஜிட்ஸ் இங்கே லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். இதே கொஸ்டின் இந்த ட்ரிக் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 9 + 4 + 6 + 3 + 7 + 5 + 8 இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44 கிடைக்கும். இதுக்கும் டிஜிட்ஸ் தான் பண்ணிங்களா 4 + 4 = 8. ஸோ இவ்வளோ பெருசுமே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக ஷார்ட்கட் நம்ம சொன்னோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். Now we are going to find the digital root of the following numbers. So shortcut apply பண்ணி few seconds நம்ம solve பண்ணிடலாம். Casting out 9 நம்ம shortcut நம்ம பார்த்தோம். இங்க 9 நீங்க cross out பண்ணீங்க 1. So digital root of 19 பார்த்தீங்கன்னா which is 1. Next இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 4 and 5 cross out பண்ணிடலாம் because 4 + 5 9. Remaining இருக்கிறது பார்த்தீங்கன்னா digit 8. So digital root of 485 is 8. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 9 இருக்கு cross out பண்ணிடலாம். Remaining நீங்க add பண்ணீங்கன்னா 2 and 5 இருக்கு. So 2 + 5 7. Remaining digits add பண்ணிடணும் நம்ம சொல்லியிருந்தோம். So 2 + 5 7. So then நீங்கள் add பண்ணிட்டே வருவீங்க till you get a single digit number. So digital root of 2095 is 7. So digit sum பண்ணாமல் டேரெக்டாகவே நம்ம வந்து ட்ரிக் அப்ளை பண்ணி few secondsல solve பண்ணியிருக்கோம். Thank you so much for watching this video.